அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு கேது திசை வந்தால் அது யோகமா பாவமா, கேது புத்தி வந்தால் பயந்துக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள். ஸோ அப்போ அது யோகம்னு நம்ம சொல்ல முடியாது, பாதகம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய வாடிக்கையாளர் தான். ஸோ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கன்சல்டேஷனுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இவரோட ஜாதகத்தை நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வயது 56, வயது 5 மாதம் 20 நாள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இவருடைய ராசி துலா ராசி, ஓகேங்களா. ஸோ லக்கணம் துலாம். ஸோ அப்போ ராசியும் லக்கணம் ஒன்று. ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இவருக்கு கேது திசை 20/11/2020 ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா. எது வரைக்கும் இருக்குன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு கேது திசை முடிகிறது 2027 11வது மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போது இந்த டைம் ஒரு 7 வருட காலங்கள் நான் எதுவுமே பண்ணக்கூடாதா, பண்ணினால் சரியாக போகுமா, எந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறதான் இவருடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் சனியோடைய சேர்ந்த கோட்கள் பார்த்திங்கன்னா சுக்கிரன். இது ஒன் ஆஃப் பெஸ்ட்டு ஒரு காம்பினேஷனே நம்ம எப்பொழுதுமே சொல்லலாம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், சனி சுக்கிரன் சேர்ந்துட்டாலே பார்த்திங்கன்னா கை நிறைய சம்பளம் எப்பொழுதுமே இருக்கும். பணம் மில்லினாலும் இன்னொருத்தர் மூலிமா வரும். ஸோ அதுக்கடுத்து சேர்க்கை பார்த்துட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் சனி சனியோட நட்சத்திரத்திலே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு கடுமையான உழைப்பு, இவருக்கு சின்ன வயதுலேருந்து கடுமையான உழைப்பில் தான் இவர் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற லெவலுக்கு உயர்ந்திருப்பார். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரனோட சேர்ந்தங்காட்டி கண்டிப்பாக சேலரி கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரன், சனியுடன் பார்வையில் சந்திரனும் வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அப்போது ட்ராவலிங் சார்ந்து அதிகமாக அவர் ஜாப்பில் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இதை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ட்ராவலிங் அவருடைய ஜாப்பில் ட்ராவலிங் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கப்புறம் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போ திசை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு இதில் பார்த்துட்டோம்னா, கிட்டத்தட்ட ஸ்மால் லெவலில் பண்ணும்போது இந்த திசை இவருக்கு கேதுவுடைய திசை பெரிய பாதகத்தை தராது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு மைனஸ் தான், லக்கணத்துக்கு 12ல் கேது இருக்குது, ஓகேங்களா. புதனும் செவ்வாயும் பார்க்குது. ஸோ அப்போ புதனுடைய பார்வையும் செவ்வாயோடைய பார்வையும் கேதுக்கு இருக்கிறதுனால ஒரு நல்ல சுப சேர்க்கைங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு கம்மியான முதலீடு போட்டு பண்ணும்பொழுது கண்டிப்பாக இவர் இந்த கேது திசையில் கண்டிப்பாக தொழிலில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லிட்டோம். ஏன்னா இவங்க வந்த டைமுக்கு நம்ம பிரசனமும் போட்டுருவோம். வெறுமனே ஜாதகம் பார்க்குறது மட்டும் இல்லை, பிரசனமும் நமக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டாவது அவருக்குடைய கிரக சேர்க்கையும் ரொம்ப பாசிட்டிவாக இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா கேது திசை கண்டிப்பாக அவர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ லாங்கில் போகுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. கேது திசை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் கொடுத்துருமான்னு. ஸோ அதை ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலான்னு வந்திருந்தேன்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தினார். ரெண்டாவது இவருக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற புத்தி பார்த்திங்கன்னா ராகு புத்தி. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த ராகு புத்தியில் கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், ட்ராவலிங் அதிகமாக பண்ணி பேக் பெயின் வந்தங்காட்டி தான் நான் ரிட்டைர்மெண்ட்டே ஆனேன், நம்மளால் முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு பிளானட்ஸும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ எப்போல்லாம் பார்த்திங்கன்னா இவருக்கு சுக்கிரனும் கேது ராகுலாம் வருதோ அப்போல்லாம் இவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் ரூல். இது மட்டும் வந்தால் மட்டும்தான் வரும், மற்றதெல்லாம் வராதுங்கிறது இல்லை, அதையும் நான் வச்சுக்கங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் ரூல். ஸோ அப்போ இப்போ அவருக்கு நடந்துட்டு இருக்கிறது என்ன, ராகு புத்தி கேது திசை. அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். சுகரை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கங்க. சுகர் இருக்கிறதுக்கான சுகர் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளும் பயன்படுத்துகிறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம நடந்தது எல்லாமே சொல்லிட்டோம். அடுத்தடுத்து எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ராகு முடிஞ்சு குரு பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பாக வருது. ஸோ இப்போ ஒரு குரு இவருக்கு யோகமானு கேட்டிங்கன்னா 100% யோகம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ உங்களுடைய 2024லேருந்து 25 10வது மாதம் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்ன புத்தி, சனி புத்தி. சனி ஆல்ரெடி இவருக்கு சொல்லிட்டேன், சனி சுக்கிரனுடைய சேர்க்கை கண்டிப்பாக ரொம்ப அதிகமாகவே அந்த டைமில் இன்கம் நல்லாவே வரும். 2026 நவம்பர் வரைக்கும் பிரச்சனை இல்லை. சரி, இதுக்கடுத்து அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புதன் புத்தி. ஸோ இப்போ 2027 நவம்பர் வரைக்குமே
இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபமான ஒரு திசையாக தான் இருக்குது. நம்ம பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இதில் நம்ம இங்கே பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருவில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்து ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரலாக இருக்குது இங்கே பிளானட் ரீதியான எல்லாமே. இப்போ சுக்கிரனில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். 2வது ராகு கேதுல வரும். புதனில் லைட்டாக வரும். பட் குருவில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஒன்றும் வராது. இதுவும் மேஜராக கொண்டு போகாது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ 2027 வரைக்கும் இவருக்கு தொழில் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொன்னோம். ஓகேங்களா? இப்போ புதனில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மியாகும் இன்கம். ஏன்னா ஒரு கேதை தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் சுக்கிரனுடைய சேர்க்கை வருது. ஸோ இப்போ புதன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு 28 டிகிரியில். ஸோ அப்போ இது ஒரு பார்வை நேராக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சுக்கிரன் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல ஸ்டார்டிங் கொஞ்சம் அந்த புதன் புத்தியில் மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்பவே நன்றாக இருக்கும். அப்போ இப்போ 2027 வரைக்கும் இவருக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெளிவாக இதில் போட்டுட்டோம். இது சொல்லியாச்சு. சரி, ஓகே. இப்போ 7 வருஷம் கேது வந்து சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் என்ன திசை வருது? சுக்கிர திசை வரும். சுக்கிர திசை. ஸோ இப்போது இந்த இடத்துல தான் ரொம்ப சூட்சமாக நம்ம பார்க்கணும். இப்போ நேராக போகிறீங்க, 12லேருந்து நடக்குது. கண்டிப்பாக இதில் வந்து விரய செலவுகள், பண இழப்பு, தவறான முதலீடு, அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் பண்ணி செலவு பண்ணுறதுங்கிறது தான் நிறையா பேர் வந்து சொல்லக்கூடிய தவறான விஷயம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணுன்னா இவருடைய ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை. சுக்கிரன் வந்து சுக்கிரன் வீட்டுக்கு வந்துடுவார், புதன் இங்கே போயிடுவார். அப்பொழுது லக்கணத்திலிருந்து இந்த சுக்கிர திசை வந்து இவருக்கு மிகப்பெரிய யோகமான திசையாக மாறப்பொழுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப் டு 2047 வரைக்கும், நவம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அற்புதமான யோகம் தான். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கேது திசையில் மட்டும் நீங்கள் இப்போ போட்டிருக்க முதலீடு அந்த அளவான முதலீட்டில் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட்டு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர திசையில் முதலீடு பெருசு பண்ணி உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ எந்தெந்த டைமில் ஹெல்த்லேயும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டோம். அந்தந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி டயட்டெல்லாம் இருந்துட்டாலே போதும். ஸோ அப்போது ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம். சரி, இதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் எப்படி சார் இருக்கும்? சூரிய திசை வருது. ஸோ இப்போ நேராக நம்ம சூரிய திசை வந்துடுது. ஸோ எப்படி இருக்குது? நேராக அங்கே போய் பார்க்குறோம். ஸோ இவருடைய ஜாதகத்துக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவத்து அதிபதி. புரியுதுங்களா? 2வது ராகுவோடைய பார்வையில் இருக்குது. அப்போது சூரியன், ராகு, சனி, குரு சேர்க்கை ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இடமும் சூரிய திசையாக இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிகவும் ஒரு அற்புதமான ஒரு திசையாக தான் இருக்குது இவருடைய ஜாதகத்துக்கு. அப்போ இவர் வந்து இன்னொரு கான்ஃபிடெண்ட்டாக அடுத்த கட்டத்தில் அவர் பயணிக்க முடியும். கேது திசை வந்து நினைத்து பயப்பட வேண்டாம். ஸோ உங்களுடைய லைஃபோடைய ப்ரிடிக்ஷன் இதுதான், இப்படி தான் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் இது மெயினாக ஷேர் பண்ணுறேன்னா கேது திசைனா நிறையா வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்கிறாங்க. ஏன்னா நேற்றுக்கு மட்டும் ஒரு 10-11 ஜாதகம் பார்க்குறோம்னா, ஏன் இந்த ஒரு ஜாதகத்தை நம்ம போடுறோம்னா நிறையா பேர்த்துக்கு வந்து என்ன அந்த கேதுனா பயம். சார் கேது புத்தி கூப்பிட்றது சார் கேது புத்தி ஸ்டார்ட் ஆக போகுது, நான் இதை பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்குது. அது நம்ம வெறும் கேது வந்து கெடுதல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. தடை தான் கொடுப்பாங்கன்னு. உங்கள் ஜாதகத்தில் கேது முதல்ல யோகமாக பாகமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.